பிரெட்டும் முட்டையும் இருந்தால் இந்த ஈஸியான புட்டிங்கை நீங்களும் செய்யலாம். எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாமா? முதல்ல சுகரை கேரமலைஸ் பண்ணிக்கலாம். 4 டேபிள் ஸ்பூன் சுகர், அது நினைகிற அளவுக்கு தண்ணி. கொஞ்ச நேரம் இதை ஃப்ரை பண்ணால் நல்லா தேன் கலரில் வரும். நீங்கள் புட்டிங் செய்ய போகிற டப்பாவில் அதை ஊற்றி ரொட்டேட் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ 4 பிரெட் எடுத்துக்கிறேன். ஒரு முட்டையை உடச்சி ஊற்றிக்கலாம். 1 ஸ்பூன் அளவு சுகர், 200 ml பால். தோசை மாவு பதத்துக்கு அரைச்சி எடுத்துக்கோங்க. நான் ஃப்ளேவருக்காக வெண்ணிலா எசன்ஸ் எடுத்திருக்கேன். உங்களுக்கு பிடிக்காதுன்னா இதை அவாய்ட் பண்ணிவிடுங்க. இப்போ இன்னொரு டைம் எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நம்ம கேரமலைஸ்டு சுகர் போட்டு வச்சுருந்தோம் இல்லையா, அந்த கப்பில் இதை போர் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், ஈஸியாக ரெடி ஆகிடுச்சு. இது நான் இட்லி பாட்டில் வச்சு வேக வச்சுக்கிறேன். 15 நிமிஷத்துலேருந்து 20 நிமிஷம் ஆகும். வெந்ததும் கீழே எடுத்து ஒரு 10 நிமிஷம் ரெஸ்ட் விடுங்க. அப்போ தான் கிண்ணத்துலேருந்து ஒட்டாமல் வெளியில் வரும். இப்போ ஒரு பிளேட்டில் சர்வ் பண்ணால் சூப்பரான புட்டிங் ரெடி. கட் பண்ணும்போதே கேக் மாதிரி இருக்கு இல்லையா? சாப்பிடவும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான ஃப்ளேவரில் நல்லா இருந்தது. இதை அப்படியே சாப்பிட்றத விட ஃப்ரிட்ஜில் வச்சு 2 ஹவர்ஸ் கழித்து சாப்பிட்டா இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம அடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம். டாட்டா.